ஜபம் இல்லாம ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில எதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஜபம் என்பது இருக்க வேண்டும். மனிதன் சொல்லும் பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகள் முக்கியமாக, கிறிஸ்தவர்களுக்கு ஜபம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எனவே நம்ம ஜபமே நம்மளுடைய முதல் வாழ்க்கை முறையாக காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ப்ரே ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையில் நிறைய காரியங்கள் இருக்கிறது இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. காலையில் இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்க, எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணுகிறோம், ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுகிறோம். இந்த வாழ்க்கை முறையிலே ஜபம் காணப்படுகிறதா என்றதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தடவை ஜபிக்கும் பொழுது ஏதோ கட்டாயத்தின் பேரில் ஜபிக்காம, ஏதோ சொல்லுகிறார்களே என்று ஜபிக்காம, விசுவாசத்தோடு அவர் நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது உங்களுடைய ஜபங்களுக்கு அவர் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.